எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான தகவலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு திடுக்கிடும் தகவல் சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரும் அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. சூப்பர் சிங்கர் 11 வெற்றியாளர் நிக்கில் அவர்களுக்கு தற்பொழுது ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. இது மிகப்பெரும் அளவுக்கு அதிர்ச்சி எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எப்படி எதனால் நடந்துச்சு இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிற விஷயம் தெரிந்த உடனே எல்லாருமே மிகப்பெரும் அளவுக்கு இப்போ வருத்தத்தில் இருக்கிறாங்க. அவருக்கு எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை குறித்தும் இது குறித்து நிக்கில் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் பதிவுறாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, சூப்பர் சிங்கர் 11 மிகப்பெரும் அளவுக்கு வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கு. தமிழகத்தில் இருக்கிற எல்லாருடைய வீட்டிலையும் கண்டிப்பாக சூப்பர் சிங்கர் 11 ஷோ ஒரு முறையாவது அந்த டிவியில் ஒளிபரப்பப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்கவே இந்த சூப்பர் சிங்கர் 11 ஷோ மிகப்பெரும் அளவுக்கு வெற்றியை அடைந்திருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. இப்படி இருக்க நேயர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானுடைய மக்களுடைய சப்போர்ட் சரண் ராஜா அவர்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் நிக்கில் அவர்கள் வெற்றி பெற்றதே மிக பெரும் அளவுக்கு கான்ட்ரவர்சியாக எல்லாராலையுமே பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் இது குறித்து சரண் ராஜா அவர்களே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நிக்கில் அவர்கள் அவருடைய திறமையாலையும் உழைப்பாலையும் வெற்றி பெற்றார். அதை ஒரு பொழுதும் கொச்சைப்படுத்தாதீங்க. அவரும் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேறணும், நானும் முன்னேறுவேன். அதனால் அவரை யாரும் என்னுடைய ரசிகர்கள் ஒரு சின்ன வார்த்தை கூட கொச்சைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரண்ராஜ் அவர்கள் சொல்லிட்டாரு. இதனால் பார்த்தீங்கன்னா சரண்ராஜ் அவர்களுடைய ரசிகர்கள் இப்போ நிக்கில் அவர்களை யாருமே தவறாக பேசுவது கிடையாது. இப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு தகவல் மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கில் அவர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிகப்பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நிக்கில் அவர்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே கண்கலங்க வைத்திருக்கு. நிக்கில் அவர்கள் சூப்பர் சிங்கர் 11 வெற்றி பெற்ற உடனே அவர் தனிமையாக இல்லாமல் அவர் தனியாக சந்தோஷமாக கொண்டாடாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய சக போட்டியாளர்கள் அனைவருடைய வீட்டுக்கும் போய் அவங்களோட சேர்ந்து அதை கொண்டாட முடிவு பண்ணியிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் சரண் ராஜா, தீக்ஷனா மற்றும் மீனாட்சி இப்படி ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் அவர் போய் அவங்களுடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து அவர் இந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒரு முக்கியமான போட்டியாளருடைய வீட்டுக்கு போகும்போது தான் நிக்கில் அவர்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடைபெற்றிருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தெரிந்தவுடனே சரண்ராஜ் அவர்களுடைய ரசிகர்களே நாம் நிக்கில் அவர்களை இப்படி பேசிட்டோமே, இந்த மனுஷன் இவ்வளோ நல்லா இருக்கிற நல்ல பையனாக இருக்கிறாரே, இவரை நம்ம தப்பாக பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கண்கலங்குறாங்க. இன்னொரு பக்கம் நிக்கில் ரசிகர்கள் இப்போ தான் இவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம். இப்படி ஒரு துக்கம் இவருக்கும் இவருடைய வீட்டினருக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரும் அளவுக்கு கவலையாக இருக்கிறாங்க. நேயர்களே, இந்த சூப்பர் சிங்கர் 11 வெற்றி அப்படிங்கிறது சரியாக நிக்கில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை சரண்ராஜ் அவர்களுக்கு கொடுத்துருக்கலாமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.